ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உஸ்லங்கடை ஆர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை ஆடையத்துக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைலரிங் கிளாஸும் ஆரி கிளாஸும் வந்து இந்த விடுமுறை டைமில் வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து கோர்ஸ் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு 1000 ரூபா தான் ஃபீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவே ப்ரொமோஷனோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால மறக்காம நம்மளோட சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தாங்க புதிய கப்ளிஸில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கடையில் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வந்து இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன நீங்கள் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தா லேடிஸாக இருந்தால் ஒரு டாப்பு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே ஜென்ஸாக இருந்தால் ஒரு டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். சூப்பர்க்கா. நம்ம சேனல் பார்த்துட்டு அன்னை ஆடையத்துக்கு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா, லேடிஸ் வந்து இங்கே எடுக்கிறீங்க 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அக்கா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர். நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் அக்கா வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கங்க. சரிங்க, இப்போ இந்த கோடை விடுமுறையை வச்சு வந்து லேடிஸ்க்கு வந்து டைலரிங் கிளாஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க. இது எப்படி 1000 ரூபாய்க்கு எப்படி இந்த கோர்ஸ் வந்து உங்களால் சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு வந்து எத்தனை மாசத்துல ஒரு பொண்ணு நினைச்சா டைலரிங் கற்றுக்க முடியும்? ஒரு பொண்ணு நினைச்சா 20 நாளையும் கற்றுக்கலாம், 10 நாளையும் கற்றுக்கலாம். அவங்க ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. இது ஏன் நான் 1000 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தேன்னா, ஒவ்வொரு பொண்ணும் அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கும். ரெண்டாவது என்னன்னா, இப்போ வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து ஸ்டிச்சிங் காசு அதிகமாக போயிட்டு இருக்கு. அவங்கவுங்க ப்ளவுஸை அவங்கவுங்க தைச்சிக்கிட்டா நல்லது தானே. உண்மையாவே அக்கா சொல்றதை கேட்டா பேக்ரவுண்ட்ல சிங்கப்பெண்ணை சாங் போடணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் சிங்கப்பெண்ணா மாறணும் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டா ஒரு தொழில் பண்ணணும். அதுக்காக தான் வந்து அக்கா வந்து ஆரி ஒர்க்கும் டைலரிங் கிளாஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோடை விடுமுறையை நீங்க யூஸ் பண்ணீங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க கனிமா சாங்கு தான் டான்ஸ் ஆடலான்னு போயிட்டோம். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே ஜாஸ்பர் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்ததுனால எங்களை சுத்தமாக டான்ஸ் ஆடவே விடலை. அதுவும் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்த ஸ்கூலுக்கே தான் போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் வந்து கிரவுண்டில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போயிருந்தோம். ஆனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஜாஸ்பர் தான் எங்களை டான்ஸே ஆட விடாமல் கடைசியெல்லாம் வந்து ஆரன் அடித்து ரொம்ப ஃபன் பண்ணி விட்டுட்டான். நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். இந்த கனிமா சாங்க்கு நிறைய பேர் டான்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. யார் உங்களோட ஃபேவரட்டுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு வீடியோவை போட்டுருவோமே ட்ரெண்டிங் சாங்குங்கிறதுக்காக தான் நம்மளும் டான்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கனிமா சாங் முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பண்ணத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் தாங்க வந்தோம். பார்க்குறதுக்கே அந்த கார்டன்லாம் அவ்வளோ அழகாக பராமரித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தம்பி என்னன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் எங்களால் என்ன முடியல, கரெக்டாக ஒரு 216 சம்திங் எவ்வளோ இருந்தது. ஆனால் உண்மையாகவே இந்த அனுபவம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஜெனி பாருங்கள், என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஏறி போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராவது லைட் ஹவுஸ் பண்ண அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே உச்சியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவை திறந்து பார்த்தோன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. வீடு எல்லாமே இங்கேருந்து எங்கள் ஊரே தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு வந்து குட்டி குட்டியாக நாங்கள் ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால கீழே இறக்கிடவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து காற்று வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கடல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊரெல்லாம் சின்ன சின்னதாக தெரிகிறது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அனுபவத்தை வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள் ஜாஸ்பர் எப்படி பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ஜாஸ்பர் சுஜனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் லைட் ஹவுஸ் நாங்கள் போகிறது. அதனால் வந்து இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அந்தளவுக்கு வந்து ஆனால் பயந்துக்கிட்டே வந்து ஜெனி கையிலும் என் கையிலும் தான் இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த இடத்த விட்டே வராத அளவுக்கு அப்படியே இங்கே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இங்கேயே.
அங்க சொல்றியா? அங்க சொல்றது இதில் எது நம்ம ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப டைம் ஆகி போச்சு. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சௌமியா இருந்தால் பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர் எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், இங்கேருந்து பார்க்க அது தெரிஞ்சுது, அங்கே பாருங்கள் சந்தை தெரியுது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பலூனை வச்சு ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். மிதி காலில் மிதிச்சு விட. காலில் மிதிடா. சேசு காலில் மிதி. சத்தம் வருமா? மிதி. டுப். ரெண்டு பேரும் கேம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுஜனுக்கு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை கெட்டப் செம்மையாக இருந்தது. அதனால அஜ்னரி வில்ல சாங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை த்ரிஷாவும் அவங்கள விஜயாவும் வச்சு ஒரு சாங் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு ஜாஸ்பரும் ஜெனியும் சேர்ந்து தக்காளி, அதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகாய் எல்லாமே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏதாவது சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிட்டி சைடில் வாழ்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு குட்டி தோட்டம் அமைக்கிறது, அப்புறம் வந்து இயற்கையான வந்து அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து கிராமத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அறுவடை பண்ணி சாப்பிட்றனால தான் கிராமத்தில் வாழ்கிறவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, சிட்டி சைடு வாழ்கிறவங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு இந்த சைடும் கார்டன் இருக்குன்னு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. கிராமத்தில் வாழ்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இயற்கையாகவே அவங்க வந்து அவங்களே வந்து உடனே வந்து அறுவடை பண்ணி சமையல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காய்கறி பறிக்கிறதுனாவே ஓகே, ஜாஸ்பர் வந்து அவங்க அம்மா கூட கம்பெனி கொடுத்துட்டு தலைவன் தான் எல்லா காய்கறியும் நான் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. அப்புறம் கீரை வகைகள்லாம் இந்த சைடு வந்து ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு அதில் வச்சுருந்தோம். கேரட்டு, கீரை வகைகள், அப்புறம் இந்த சோளக்கருது இதெல்லாம் வந்து இந்த ஏரியா சைடு வந்து ஒரு 10க்கு 10 வந்து ஒரு தோட்டம் மாதிரி சின்ன தோட்டம் மாதிரி அமைச்சிருந்தோம். ஸோ இப்போ இதை தான் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த முள்ளங்கி இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி தான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ண போகிறாங்க. ஜெனி சீக்கிரமாக பறி ஜெனி. இது வந்து பைத்தங்காய் தான் இப்போ ஜெனி பறிச்சிட்டு இருக்காங்க.
இந்த தோட்டம் அமைக்கிற ஐடியா கூட ஜெனி நிறைய விஷயங்களை ஆன்லைனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் வந்து விதையெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி வந்து நம்மளோட நிலத்துக்கு என்ன விதை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கிராமத்தில் வாழ்கிறவங்க யாராச்சும் தோட்டம் அமைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட கேளுங்க, கமெண்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் வந்து ஜெனி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள், இது வரைக்கும் என்னென்ன காய்கறிலாம் பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் மாங்காய், இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம இப்போ சமைக்கிறதுக்காக அறுவடை பண்ண காய்கறி. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் போனால் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்க முடியுமான்னு தெரில. ஆனால் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி அப்படியே எடுத்து இப்போ நாங்கள் கழுவிட்டு வந்து சமைக்க போகிறோம். நல்லா இருக்கா?